பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டேஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகங்களை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆக்ட்ஸ் சாப்டர் 16 verse 25. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாவது சொல்லுது, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் நீங்கள் ஜெபத்துக்கு முக்கியப்படுத்துகிறீங்க, எத்தனை குடும்பத்தில் கர்த்தரை நீங்கள் துதிக்கிறீங்களே. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் நிம்மதியில் கலங்கி கொண்டிருக்கீங்களா? நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கு ஏசப்பாவுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிங்க. பாருங்கள், பவுலும் சீலாவும் ஒரு கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாங்க. அந்த உபத்திர மத்தியிலும் அந்த வேதனை மத்தியிலும் பவுலும் சீலாவும் தேவனை நோக்கி என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க, தேவனை நோக்கி துதிச்சாங்க. காவலில் வைக்கப்பட்ட பவுலும் சீலாவுடைய கட்டுகள் அறுந்தது. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் கூட ஒருவேளை பலவிதமான உபத்திரமா, போராட்டமா, கண்ணீரா, கட்டுகளா, இன்றைக்கு உங்கள் வீட்டில் கர்த்தருக்கு முக்கியப்படுத்துங்க. ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. எந்த வீட்டில் ஜெபிக்கிறீங்களோ, எந்த வீட்டில் கர்த்தரை துதிக்கிறீங்களோ, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார், எல்லா கட்டுகளை அறுக்க போகிறார். எந்தெந்த காரியத்தில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கீங்களா? ஒருவேளை என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, அவ்வளோதான், என் வாழ்க்கையை முடிஞ்சிச்சு என்று நினைக்கிறீங்களா? இன்றைக்கு உங்கள் வீட்டில் ஜெபத்தை முக்கியப்படுத்துங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு முக்கியப்படுத்துகிறீங்களோ, எந்த அளவுக்கு ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் கர்த்தரை துதிக்க நீங்கள் முக்கியப்படுத்துகிறீங்களோ, உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறா. உங்கள் வாழ்க்கையில் பிசாசான எதெல்லாம் கட்டி வைத்திருக்காங்களோ, இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை விடுதலையோடு துதிக்கும் போது எல்லா கட்டுகளை உடைக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? யாரெல்லாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் விசுவாசித்து உங்கள் வீட்டில் ஜெபத்துக்கு நீங்கள் முக்கியத்துவப்படுத்துகிறீங்களோ, உங்கள் வீட்டில் கர்த்தரை துதிக்க முக்கியப்படுத்துகிறீங்களோ, இந்த நாள் இந்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள், இதுவரைக்கும் வாய்க்காத காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்க செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் பிசாசான எதெல்லாம் கட்டி வைத்திருக்காங்க, நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தரை துதிக்க துதிக்க எல்லா கட்டுகளை கர்த்தரை அறுக்க போகிறார். ஒருவேளை பிசாசின் கட்டு, மந்திர சூனிய கட்டு, எப்பேற்பட்ட கட்டுகள் இருந்தாலும் அதை முறியடிக்க ஏசப்பாக்கு வல்லமை உண்டு. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஏசப்பாக்கு ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். உங்கள் வீட்டில் ஜெபத்துக்கு நீங்கள் முக்கியப்படுத்தணும். உங்கள் வீட்டில் துதிக்க நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா கட்டுகளை உடைத்து இன்றைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் நீர் சொன்னீர் அப்பா, யாரெல்லாம் ஜெபிக்குது உண்மை துதிக்க ஒப்பு கொடுக்குறாங்க, வாழ்க்கை இருக்கிற எல்லா கட்டுகளை உடைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறவ, வாக்கு மாறாத தேவனேசப்பா. அன்றைக்கு எப்படி பவுலும் சீலாவும் உம்மை நோக்கி ஜெபித்தார்கள், உம்மை நோக்கி துதித்தார்களப்பா. கட்டுகள் அவுத்த தேவன் இன்றைக்கு யாரெல்லாம் ஏசப்பா தன் குடும்பத்தில் ஜெபிக்க துதிக்க ஒப்பு கொடுக்க வாழ்க்கை இருக்கிற எல்லா கட்டுகள் அவுக்கப்படட்டப்பா. அவங்க வாழ்க்கை இருக்கிற எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறப்பா. எந்தெந்த வீட்டில் சத்ருவான கட்டி வைத்த வியாதி என்ற கட்டா, வறுமை என்ற கட்டா, தரித்திரம் என்ற கட்டா, ஆசீர்வாதம் பெறாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அவுக்கப்படுவதாகப்பா. யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து அவங்க வீட்டில் ஜெபிக்க வராங்களோ, துதிக்கிறாங்களப்பா, எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் முறியடித்ததுக்காய் ஸ்தோத்திரப்பா. நீங்கள் ஜெயத்தை கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.